சரி, வாங்க. உலக அரசியல்ல இப்ப ஒரு பெரிய புதிர் இருக்கு. ஒரு பக்கம் சீனா, அவங்களோட ரொம்ப நெருங்கிய நண்பன் ஈரான். ஆனா இன்னொரு பக்கம் ஈரானுக்கு ஒரு நெருக்கடியான சூழல் வரும்போது சீனா ரொம்பவே அமைதியா இருக்கு. இது ஏன்? இந்த மௌனத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற சீனாவின் உண்மையான உத்தி என்ன? அத பத்தி தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம். முதல்ல இந்த எண்ண பாருங்க. 400 பில்லியன் டாலர்கள். இது சும்மா ஒரு நம்பர் இல்ல. ஈரானோட எதிர்காலத்துல சீனா செஞ்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய முதலீடு. பல சின்ன நாடுகளோட மொத்த உள்நாட்டு உற்பத்திய, அதாவது ஜிடிபியை விட இது ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த ஒரு நம்பர் தான் நாம பேச போற எல்லா விஷயத்துக்கும் மையப்புள்ளி. இந்த 400 பில்லியன் டாலர் எங்கிருந்து வந்துச்சுன்னா 2021ல சீனாவும் ஈரானும் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதுவும் 1-2 வருஷத்துக்கு இல்ல, முழுசா 25 வருஷத்துக்கான ஒரு ஒப்பந்தம். இது வெறும் வியாபாரம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல. எரிசக்தி, வர்த்தகம், ராணுவம்னு எல்லாத்துலயும் 2 பேரும் சேர்ந்து பயணிக்க போறோம்னு செஞ்சுக்கிட்ட ஒரு ஆழமான பார்ட்னர்ஷிப் இது. சோ 2 பேருக்கும் இடையிலான உறவு ரொம்பவே வலுவானது. ஆனா இங்கதான் அசல் கேள்வியே வருது. இவ்ளோ பெரிய முதலீடு, இவ்ளோ ஆழமான நட்பு எல்லாம் இருந்தும் சமீபத்துல ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா பதற்றம் உச்சத்துக்கு போனப்போ சீனா எதுவுமே பேசாம அமைதியா இருந்துச்சு. ஏன்? தன்னோட கூட்டாளிக்கு ஆதரவா ஒரு வார்த்தை கூட வெளிப்படையா பேசாததுக்கு என்ன காரணமா இருக்கும்? இது சும்மா தற்செயலா நடந்ததா, இல்ல இதுக்கு பின்னாடி வேறேதாச்சும் பெரிய கணக்கு இருக்கா? இதுதான் நாம விசாரிக்க போற மர்மம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். சீனாவின் இந்த மௌனம் சாதாரண விஷயமில்ல. இது ஒரு 400 பில்லியன் டாலர் மதிப்புள்ள கேள்வி. இவ்ளோ பெரிய பணத்தையும் நட்பையும் பணம் வச்சுட்டு சீனா ஏன் ஒதுங்கி நிக்குதுங்கிறத நாம இப்போ கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டியது சீனாவுக்கு ஈரான் ஏன் இவ்ளோ முக்கியம்தான். மேற்கு ஆசியா பகுதியில அமெரிக்காவோட செல்வாக்கு கட்டுப்படுத்தணும்னா அதுக்கு ஈரான் ஒரு முக்கியமான கருவின்னு சீனா பாக்குது. அது மட்டும் இல்லாம ஈரான் வழியா துருக்கிக்கும் ஐரோப்பாவுக்கும் ஈஸியா போயிடலாம். ஆனா எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம், தள்ளுபடி விலையில ஈரான் கிட்ட இருந்து எண்ணெய வாங்க முடியுங்கிறதான். பொருளாதார தடைகள் காரணமா ஈரான் ரொம்ப கம்மி விலைக்கு எண்ணெய் விற்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. இது சீனாவுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் மாதிரி. இப்ப இந்த தரவுகளை பாருங்களேன். சீனா வாங்குற மொத்த எண்ணெயில 13% ஈரான் கிட்ட இருந்து தான் வருது. ஆனா இதையே திருப்பி பாருங்க. ஈரானோட மொத்த எண்ணெய் ஏற்றுமதியில கிட்டத்தட்ட 80-90% சீனாவுக்கு மட்டும்தான் போகுது. இதுல இருந்து என்ன தெரியுது? சீனாவுக்கு ஈரான் பல சப்ளையர்ஸ்ல ஒருத்தர். ஆனா ஈரானுக்கு சீனா மட்டும்தான் வாழ்வாதாரம். இந்த அளவுக்கு ஒருத்தர் சார்ந்து இருக்கும்போது சீனாவின் மௌனம் இன்னும் பெரிய புதிரா மாறுது இல்லையா? சரி, இந்த புதிருக்கான விடை சீனாவோட ஈரான் நட்பை மட்டும் பார்த்தா கிடைக்காது. அதுக்கு மேல சீனாவோட மத்த உறவுகளையும் நம்ம பார்க்கணும். வாங்க, நம்மளோட அடுத்த கட்ட விசாரணைக்கு போகலாம். இப்ப இந்த ஸ்லைட பாருங்க. இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒண்ணு. அதாவது சீனா ஒரே நேரத்துல 2 குதிரையில சவாரி பண்ணுது. ஒரு பக்கம் அமெரிக்காவை எதிர்க்கிறதுக்காக ஈரான ஒரு மூலப்போராய கூட்டாளியா வச்சிருக்கு. ஆனா அதே சமயம் ஈரானோட பரம எதிரிகளான சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஈராக், ஏன் இஸ்ரேல் கூடவும் ரொம்ப முக்கியமான பொருளாதார உறவுகளை வச்சிருக்கு. இத ஒரு சிக்கலான பேலன்சிங் கேம். ஒரு பக்கம் நட்பு, இன்னொரு பக்கம் லாபம். இந்த விளக்கப்படம் நிலைமையை இன்னும் தெளிவா நமக்கு காட்டுது. சீனாவுக்கு எரிசக்தி தேவை ரொம்ப அதிகம். அந்த தேவைக்கு ஈரான் ஒரு முக்கியமான சோர்ஸ் தான், ஒத்துக்கலாம். ஆனா ஈரான் மட்டுமே சோர்ஸ் கிடையாது. சவுதி அரேபியா, ஈராக், ஐக்கிய அரபு அமீரகம்னு பல வளைகுடா நாடுகள் கிட்ட இருந்தும் சீனா எண்ணெய் வாங்குது. அதனால ஈரானுக்காக மத்த எல்லா நாடுகளையும் பகச்சிக்க சீனா தயாரா இல்ல. அது தன்னோட எரிசக்தி பாதுகாப்ப ஒரே ஒரு நாட்டு கையில கொடுக்காது. ஆக நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சீனாவோட உண்மையான முன்னுரிமை மேற்கு ஆசியா கிடையாது. அதோட முழு கவனமும் கிழக்கு ஆசியா மேலையும் தைவான் மேலையும் தான் இருக்கு. தன்னோட ராணுவ ராஜதந்திர சக்தியை எல்லாம் அந்த பகுதிக்கு தான் சேமிச்சு வைக்க அது விரும்புது. மேற்கு ஆசியாவுல அமெரிக்கா கூட நேரடியா மோதுறது ஒரு தேவையற்ற வேலைன்னு சீனா நினைக்குது. அதாவது முதல்ல நம்ம வீட்டு வாசல்ல இருக்கிற பிரச்சனைய பார்க்கலான்னு அது முடிவு பண்ணிருச்சு. இப்போ நாம புதிரோட முடிச்சுகளை ஒவ்வொன்னா அவிழ்க்க போறோம். இதுவரைக்கும் நாம பார்த்த துப்புகளெல்லாம் ஒன்னா சேர்த்து சீனாவின் இந்த மௌனத்துக்கு பின்னாடி இருக்கிற தெளிவான திட்டமிட்ட உத்தி என்னங்கறத இப்போ நாம பார்க்க போறோம். சீனாவின் இந்த நடவடிக்கைக்கு ஒரு பேர் இருக்கு, மூலப்போர நடுநிலைமை. அப்படின்னா என்னன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு பிரச்சனை நடக்கும்போது எந்த பக்கமும் சேராம இருக்கிறது. ஆனா எல்லா தரப்பினருடனும் நல்ல உறவை வச்சுக்கிட்டு தனக்கு என்ன லாபம் கிடைக்குமோ அதை மட்டும் பாத்துக்கிறது. இதுதான் சீனாவோட ஆட்டத்தோட அடிப்படை விதி.
இந்த ஒரு வரி சீனாவோட முழு உத்தியையும் ரொம்ப அழகா சுருக்கமா சொல்லிடுது. ஈரான அமெரிக்காக்கு ஒரு தலைவலியா, ஒரு கவனச்சிதறலா வச்சுக்கணும். ஆனா அதே சமயம் ஈரான் ரொம்ப சக்தி வாய்ந்ததா ஆகி அந்த பகுதியில இருக்கிற வர்த்தகத்தையும் எரிசக்தி விநியோகத்தையும் கெடுத்துடக்கூடாது. இது ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி ரொம்பவே நுட்பமான ஒரு நிலைப்பாடு. அதாவது ஈரான ஒரு கருவியா பயன்படுத்தணும், ஆனா அந்த கருவி தண்ணிய தாக்கிடாம பாத்துக்கணும். வாங்க இந்த உத்திய நாம படிப்படியா பார்க்கலாம். முதல் படி, ஈரானோட பொருளாதாரம் முழுசா சரிஞ்சிடாம பாத்துக்கிறது. ஏன்னா ஈரான் இருந்தாதான் அமெரிக்காவோட கவனம் அந்த பக்கமே இருக்கும். அதனால ஈரான் கிட்ட இருந்து எண்ணெய வாங்கி அவங்களுக்கு உயிர் கொடுக்குது. இரண்டாவது, வளைகுடா பகுதியில ஒரு பெரிய போர் வந்து தன்னோட வர்த்தகம் பாதிக்கப்படாம பாத்துக்கிறது. சீனாவுக்கு வர்த்தகம் ரொம்ப முக்கியம். ஒரு போர் வந்தா எண்ணெய் விலை ஏறும், சப்ளை செயின் பாதிக்கும். மூன்றாவது, அமெரிக்காவோட கவனம் மேற்காசியாவுல இருக்கும்போது அந்த கேப்ல இந்தோ பசிபிக் பகுதியில தன்னோட ஆதிக்கத்தை அமைதியா வலுப்படுத்துறது. தைவான், தென்சீன கடல் பகுதிகள்ல தன்னோட நிலைய பலப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. கடைசி மற்றும் மிக முக்கியமானது, அமெரிக்கா கூட நேரடியா மோதுறதை எல்லா வகையிலையும் தவிர்க்கிறது. ஏன்னா நேரடி மோதுதலுக்கு இது சரியான நேரம் இல்லைன்னு சீனா நம்புது. சரி, நாம இப்ப கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஈரான் விஷயத்துல சீனா நடந்துகிட்ட விதம் அதோட உலகளாவிய வெளியுறவு கொள்கைய பத்தி நமக்கு என்ன சொல்லுதுன்னு இப்ப பார்க்கலாம். இது வெறும் ஈரான் சம்பந்தப்பட்ட விஷயமல்ல, இது ஒரு உலகளாவிய சதுரங்க ஆட்டம். சீனாவோட வெளியுறவு கொள்கைய மூணே தூண்கள்ல அடக்கிடலாம். முதலாவது பொருளாதார ஆதாயம், வர்த்தகம், எரிசக்தி பாதுகாப்பு, இதுதான் உங்களுக்கு எல்லாமே. சித்தாந்தத்தை விட லாபம்தான் முக்கியம். இரண்டாவது மூலோபாய நடுநிலைமை, எல்லார்கிட்டயும் பேசி தனக்கு என்ன லாபம் மட்டும் பார்க்கறது, யாருக்காகவும் சண்டை போடாம இருக்கிறது. மூன்றாவது இடர் தவிர்ப்பு, தனக்கு நேரடிய பலம் தராத எந்த வெளிநாட்டு பிரச்சனையிலையும் தலையிடாம இருக்கிறது. இது அமெரிக்கா செய்யறதுக்கு நேர் எதிரானது. இந்த மாதிரி ஒரு அணுகுமுறைக்கு பேர்தான் யதார்த்தவாத வெளியுறவு கொள்கை. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப், கூட்டணிகள், சித்தாந்தங்கள், இது எல்லாத்தையும் விட ஒரு நாட்டோட சொந்த நலன்தான் முக்கியம். சீனா இந்த பாதையில தான் ரொம்ப தெளிவா பயணிச்சிட்டு இருக்கு. இறுதியா இந்த பகுப்பாய்வு நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது. சீனா ஒரு உலக சக்தியா இன்னும் வளரும்போது அது எப்போதுமே இப்படி நட்பை விட லாபத்துக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்குமா? இல்ல ஒரு கட்டத்துல அதுவும் அமெரிக்கா மாதிரி கூட்டணிகளை உருவாக்கி உலக பிரச்சினைகள்ல தலையிட ஆரம்பிக்குமா? இந்த கேள்விக்கான பதில்தான் எதிர்கால உலக அரசியலோட போக்க தீர்மானிக்க போகுது. இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.